வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2026-2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 2ஆம் தேதி 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உரை. இளைஞர்களை அழிவு பாதையில் அழைத்து செல்லும் திமுக அரசிற்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் கண்டனம். திருத்தணியில் வட மாநில இளைஞர் மீதான தாக்குதல் தமிழ் இனத்திற்கான தலைக்குனிவு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். வாசுதேவநல்லூர் தொகுதியின் மதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026-2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச அரசியலில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி உள்ளிட்ட சூழல்களுக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட் குறித்து கருத்துக்களை கேட்பதற்காக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்பெரி, நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் மற்றும் நிதி ஆயோக் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வரும் 2ஆம் தேதி 3 நாட்கள் அரசு முறை பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்கிறார். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 2ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்கிறார். அவரை அந்தமான் யூனியன் பிரதேச கவர்னர் ஜோஷி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்கிறார். அதன் பின்னர் 3ஆம் தேதி நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை தாங்குகிறார். இதையடுத்து குற்றவியல் சட்டவிதி தொகுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த பின் 4ஆம் தேதி அமித்ஷா டெல்லி திரும்புகிறார். காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என்று ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழியான தமிழும் இணைகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அழகாக சொன்னார். இதனால்தான் காசி தமிழ் சங்கமம் என்று சொல்கிறார்கள் என்றும் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் அப்துல் கலாம் தந்த மண்ணில் தமிழ் சங்கமம் விழாவை கொண்டாடுவது நம் அனைவருக்குமே பெருமை என்றும் ராமேஸ்வரம் மண்ணில் 2 ஒளி விளக்குகளாக காசியும் தமிழும் சங்கமிக்கும் விழாவாக நடைபெறுகிறது என்றும் தமிழகத்தின் வீதியிலிருந்து தேசியத்தை பற்றி யோசித்து பாடியவர் பாரதியார் என்றும் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த தத்துவம்தான் இன்று இந்திய தேசத்தை ஒருங்கிணைத்த தேசியமாக மாற்றியிருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் காசியையும் ராமேஸ்வரத்தையும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள். உலகில் பாரதம் உச்சம் தொடும்போது பாரதத்தில் தமிழகம் உச்ச நிலையை தொட வேண்டும் என்றும் வளமான தமிழகம், வளமான இந்தியா பாரதத்தை எந்த தீய சக்தியாலும் பிளவுபடுத்த முடியாது என்றும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை அழிவு பாதையில் அழைத்து செல்லும் திமுக அரசிற்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தரமான கல்வி, மேன்மையான ஒழுக்க நெறி, உயர்தர மருத்துவம், வேலைவாய்ப்பு, அமைதியான சூழ்நிலை ஆகியவற்றை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு மாநில அரசிற்கு உண்டு. ஆனால் இவற்றை செய்ய திமுக அரசு தவறிவிட்டது. இதன் விளைவாக தமிழ்நாட்டில் பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவைகள் போதைப் பொருட்களின் புகலிடங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன என்று O பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு முன்பு திருத்தணி ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வட மாநில வாலிபர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் ஆபத்தான நிலையில் இருந்ததை கண்ட காவல்துறையினர் அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் 4 சிறுவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது என்றும் வாலிபரை அறிவாலை காட்டி மிரட்டுவது போல் ரீல்ஸ் எடுப்பதற்கு கைபேசியில் வீடியோ எடுத்ததாகவும் அதை அவர் தடுத்ததன் காரணமாக அவரை ரயிலிலிருந்து இறக்கி ரயில்வே குடியிருப்பு பகுதிக்கு அழைத்து சென்று அரிவாளால் வெட்டியதாகவும் அதை ரீல்ஸாக வெளியிட்டோம் என்றும் சிறார்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சிறுவர்கள் அனைவரும் கஞ்சா போதையில் இருந்ததாக
செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மிகுந்த பேர் அதிர்ச்சியை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்து தமிழ்நாடு போதைப் பொருட்களின் புகலிடமாக விளங்குகிறது என்பது தெளிவாகிறது என்றும் தெரிவித்த அவர், இளைஞர்களை அழிவு பாதையில் அழைத்து செல்லும் திமுக அரசிற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் வட மாநில இளைஞர் மீதான கொலைவெறி தாக்குதல் தமிழ் இனத்திற்கு தலைகுனிவு என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திருத்தணி சென்ற சென்னை புறநகர் ரயிலில் ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி சிராஜ் மீது போதை பழக்கத்திற்கு அடிமையான 4 இளம் சிறார்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள கொடூர காட்சிகள் நெஞ்சை உலுக்குகிறது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கம் தமிழ் இளம் தலைமுறையை எந்த அளவிற்கு மிக மோசமாக சீரழித்துள்ளது என்பதையே புலம்பெயர் தொழிலாளி சிராஜ் மீதான கொடுந்தாக்குதல் காட்டுகிறது என்றும், சமூக அவலங்களுக்கு அடிப்படையாக இருக்கும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் கையாலாகத்தனம் வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், வட மாநில இளைஞர் மீதான கொலைவெறி தாக்குதல் தமிழ் இனத்திற்கான தலைக்குனிவு என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் வட மாநில தொழிலாளி தம்பி சிராஜ் மீதான கொலைவெறி தாக்குதல் போல இனி ஒரு கொடூர நிகழ்வு நடத்திடாமல் தடுத்திடவும், சீரழியும் தமிழ் இளம் தலைமுறையை காத்திடவும் மது விலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவதோடு கஞ்சா விற்பனையை முழுமையாக தடுக்க போர்க்கால அடிப்படையில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். வாசுதேவநல்லூர் தொகுதியின் மதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டில் நிதி நிறுவனம் ஒன்றில் பெற்ற ரூபாய் 1 கோடி கடனை திருப்பி செலுத்த வழங்கப்பட்ட 2 காசோலைகளும் பணமின்றி திரும்பியதாக நிதி நிறுவனம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 மாதங்களுக்கு தண்டனையை நிறுத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்குள் ரூபாய் 1 கோடியை திருப்பி அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் 1 கோடியை 2 மாதங்களுக்குள் செலுத்தாவிட்டால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அளிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் வன விலங்குகளுக்கான சிறப்பு சிகிச்சை மறுவாழ்வு மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயர் பயிற்சியக வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட பல்வேறு புதிய திட்டங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று புதிய திட்டங்களை திறந்து வைத்தார். முன்னதாக வனத்துறைக்காக புதிதாக வாங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை பார்வையிட்டதுடன் வனப்பணியின் போது உயிர் நீத்த வனத்துறையினருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் 123 துப்பாக்கிகள், 19 பிஸ்டல்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வனத்துறைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதன் பின்னர் 19 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள வன உயிரின் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதேபோன்று ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் கோவை சாடிவயல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள யானை முகாமையும், ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மின்னணு ஆவண காப்பக சேமிப்பகத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சியின் 22வது வார்டிற்கு உட்பட்ட செட்டிக்குளம் சந்து திருஞான சம்பந்தர் பகுதியில் போதிய இடவசதி இன்றி பழுதடைந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மைய கட்டிடம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் வார்டு கவுன்சிலர் உஷா ராஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதையடுத்து அதன் திறப்பு விழா மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பங்கேற்று அங்கன்வாடி மையத்தின் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் சிவக்குமார், நகர்மன்ற உறுப்பினர் உஷாராணி ராஜேந்திரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடம்பத்தூர் அடுத்த வயலூர் முதல் மும்முடிக்குப்பம் வரை குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த வயலூர் முதல் மும்முடிக்குப்பம் வரையில் உள்ள சாலை கடந்த 8 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் நேரிட்டு வருவதாகவும், வயலூர் ஊராட்சியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்கள் சாலையில் சென்று வருவதால் குண்டும் குழியுமாக மாறி உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக 8 ஆண்டுகளாக கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி
வயலூர், சூரகாபுரம், மும்முடிக்குப்பம் உள்ளிட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதையும் மத்திய அரசு நிதியை குறைத்ததையும் கண்டித்து கரூரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதையும் திட்டத்திற்காக மத்திய அரசின் நிதியை வெகுவாக குறைத்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன்படி கரூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் சூழ்ச்சியாகவே இந்த திட்டத்தை பார்க்க வேண்டியுள்ளது எனவும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தால் தமிழ்நாட்டில் 88,57,000 பேர் பயனடைந்து வந்த நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு கூடுதலாக 4,354 கோடியை ஒதுக்க வேண்டும் என்ற சுமை ஏற்பட்டதால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் எனவும் அலுவலர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். அரக்கோணம் ரயில்வே இரட்டை கண் சுரங்க தரைப்பாலம் பணி நடைபெறும் வரை 3ஆம் கண் சுரங்கப்பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் CG எத்திராஜ் கோரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே இரட்டை கண் சுரங்க தரைப்பாலத்தின் மேற்பகுதியில் கூடுதலாக 2 தண்டவாளங்கள் அமைக்கப்பட உள்ளது. புதிய தண்டவாளங்கள் அமைப்பதற்காக இரட்டை கண் சுரங்க தரைப்பாலம் விரிவாக்க பணிகளுக்காக தரைப்பாலம் மூடப்பட்டு பணிகள் கடந்த 15ஆம் தேதி துவங்கப்பட்டு 24ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்திருந்தது. ஆனால் இன்று வரை பணி முழுமை பெறாமல் உள்ளது. இதன் காரணமாக தெற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் மருத்துவமனை, பள்ளிகள், மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ரயில்வே துறையினர், வருவாய்த்துறையினர், நகராட்சி நிர்வாகத்தினர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் நேரடியாக பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் CG எத்திராஜ் அருகில் உள்ள 3ஆம் கண் சுரங்கப்பாதையை சீர் செய்து பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து எத்திராஜின் கோரிக்கையை ஏற்று விரைவில் 3ஆம் கண் சுரங்கப்பாதை சரி செய்து தரப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் சொல்யூஷனாக இருக்கும். அது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும். அது செய்யறதுல எங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் வேலை ராத்திரி பகல் போர்க்கால அடிப்படையில் இந்த ஒர்க்கை செய்யணும்னு சொல்லிட்டு வியாபாரிங்க சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இங்கே வந்து எல்லாம் பார்த்தேங்க, இந்த RDO, கமிஷனர், நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களெல்லாம் கோரிக்கை வச்சாங்க, எப்படி செய்ய போறீங்க ஒர்க்கெல்லாம் கேட்டால் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் ரயில்வே துறையும் ஹைவேஸும் ஒருங்கிணைந்து இந்த ஒர்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடித்து பொதுமக்களுக்கு இந்த இரட்டைக்கண் வாராவதியை மிக விரைவில் திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அரக்கோணம் மக்கள் சார்பாகவும் வணிகர்கள் சார்பாகவும் நான் இன்னும் வந்து அவங்க 10 days ஆகுன்றாங்க. 10 days 15 days ஆகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சீக்கிரம் முடியணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கே வந்து இந்த ஸ்கிராப்லாம் எடுத்துகிட்டு அந்த 3வது கண்ணை வந்து க்ளீன் பண்ணி நகராட்சி 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை மத்திய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிதாக மாற்றியுள்ள ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரில் உள்ள குளறுபடிகளை நாங்கள் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை மத்திய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், ஹிந்தியில் உள்ள புதிய பெயரை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில வாரங்களாக ரூபாய் 500க்கு விற்பனையான வாழை இலை கட்டு தற்பொழுது 7 மடங்கு உயர்ந்து ரூபாய் 3,500க்கு விற்கப்படுவதால் தேனி மாவட்ட வாழை இலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த தர்மத்துப்பட்டி, புள்ளிமான் கோம்பை, மூனாண்டிப்பட்டி, அணைக்கரைப்பட்டி, சண்முக சுந்தரபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை விவசாயம் செய்யப்படும் நிலையில் இப்பகுதிகளிலிருந்து வாழை இலை
ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள சந்தைப்பேட்டை மார்க்கெட்டில் மொத்த ஏலம் விற்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை இலையின் வரத்து தற்போது குறைவாக உள்ளதாலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பெருநகர மாவட்டங்களுக்கு வாழை இலையின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாலும் சந்தைப்பேட்டை மார்க்கெட்டில் வாழை இலையின் தேவை அதிகரித்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை ரூபாய் 3500 வரை விற்பனையாகிறது. கடந்த சில வாரங்களில் விலை சரிந்து ஒரு கட்டு வாழை இலை ரூபாய் 500க்கு மட்டுமே விற்று வந்த நிலையில் தற்பொழுது 7 மடங்கு விலை உயர்ந்து ரூபாய் 3500க்கு வாழை இலை கட்டு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த மெய்நிகர் கருவி அரங்கத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திருக்கோவிலுக்கு வருகை தந்த அமைச்சர் ஜெய்சங்கர் இறைவனை வழிபட்ட பின்னர் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமான இக்கோவிலின் நுணுக்கமான கட்டிடக்கலையையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அவரது மனைவி கியாகோ சோமேகாவும் மிகுந்த ஆர்வத்துடனும் வியப்புடனும் கண்டுகளித்தனர். மேலும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சார்பில் கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த மெய்நிகர் கருவி அரங்கத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அப்போது நவீன மெய்நிகர் கருவியின் வழியாக தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை பார்த்து அவர் வியந்து போனார். அந்த தொழில்நுட்ப அனுபவத்தை தனது மனைவியையும் பார்க்க கூறி மகிழ்ந்தார். நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி உட்பட முக்கிய அதிகாரிகள் உடனிருந்தனர். தஞ்சை மாவட்டம் மதுக்கூரிலிருந்து வேலைக்காக ரஷ்யா சென்று உயிரிழந்த மகனின் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அடுத்த அண்டமி கிராமத்தில் தாயுமானவன் என்பவர் மனைவி நிர்மலா, மகன் ராகுல், மகள் ரோகிணி ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் குடும்ப வறுமை காரணமாக ITI படிப்பு முடித்த ராகுல் வேலைக்காக கடந்த மே மாதம் 7ஆம் தேதி வெளிநாடான ரஷ்யாவிற்கு சென்றார். அங்கிருந்தபடி தினந்தோறும் ராகுல் தனது குடும்பத்தாருடன் செல்போனில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த 2 நாட்களாக அவரது குடும்பத்தினர் போன் செய்தபோது ராகுல் செல்போன் எடுக்காத நிலையில் திடீரென மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராகுல் உயிரிழந்துவிட்டதாக அவருடன் தங்கியிருந்தவர்கள் ரஷ்யாவிலிருந்து பெற்றோருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலை அறிந்த ராகுலின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கினர். இதனை அறிந்த அரசியல் கட்சியினரும் கிராம மக்களும் ராகுலின் வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் ரஷ்யாவில் உயிரிழந்த மகன் ராகுல் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். ஸ்டூடெண்ட் விசானும் ஏற்றுறதுக்கு ஏற்றினான். அங்கே போய் பார்த்தா அந்த விசா இல்லை. என் பிள்ளைக்கு அங்கேயே ஏமாற்றி விட்டுட்டான். அவன் பிள்ளை வேறு இடத்துக்கு தடுமாறி அங்கே போய்த்தான். நாங்கள் ஃபோன் அடிச்சுக்கிறதுக்கும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். என் பிள்ளை செத்ததே எனக்கு தெரியாதுயா. முடியாமல் கிடந்தோன்னே ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. என்னன்னு கேட்டதுக்கு, அம்மா எனக்கு இரும முடியலம்மா, நான் சாக போகிறேம்மான்னு சொன்னாயா. ஐயா நான் அப்போ ஏன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொன்னேன். நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோன்னு கொண்டு வச்சு இந்த மூக்கில் வச்சதா எங்களுக்கு போட்டோ எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த விவரத்தையும் எங்களுக்கு சொல்லலையா. என் பிள்ளை எப்போ செத்ததுனோட எங்களுக்கு தெரியாதையா. இன்னொரு பையன்ட்ட சொல்லி போய் பார்க்க சொன்னதுக்கு வேற என்ன அவங்க பாசையில் பேசுனது எங்களுக்கு புரியலையா. அப்புறமா அந்த என்ன வழிகாட்டு பையன் மூலியமா எங்களுக்கு செய்தி வந்துச்சுயா. என் பிள்ளைய கொண்டாந்து எங்களுக்கு ஏமாத்தி விட்டாயா. அந்த என்ன பேர் என்னம்மா அரவிந்துங்கிறவன் என் பிள்ளைய ஏமாத்திட்டாயா. நாங்க இல்லாத எளியோ எங்கெல்லாம் வசதி இல்லையா. நான் 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டி என் பிள்ளை எடுத்திருக்கையா. 8 மாசம் தான் இருக்கு என் பிள்ளை போய். என் பிள்ளைக்கு விவரம் தெரியாம போயிட்டான். அங்க போய் அழுகுறாயா. நான் விவரம் தெரியாம வந்துட்டாமா அப்படின்னு அழுவேன். நாங்க இப்ப செத்து போன் அடிக்கிறோம், அவன் எடுக்க மாட்டேங்கிறாயா போன. குடியாத்தத்தில் செயல்படும் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் 1980 முதல் 2023ஆம் ஆண்டுகளில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் கலைக்கல்லூரியில் 1980 முதல் 2023ஆம் ஆண்டுகளில் BSc கணிதம், அறிவியல், வேதியியல் படித்த முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் எபினேசர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முன்னாள் மாணவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் கல்லூரி விளையாட்டு மைதானம் முழுவதும் சுற்றுச்சுவர் அமைத்தல், கல்லூரி வளாகத்தில் மிகப்பெரிய அரங்கு அமைத்தல், கல்லூரியில் கல்வி பயிலும் ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்கு நிதி உதவி அளித்தல், வகுப்பறைகளுக்கு மின்விசிறி அமைத்தல் உள்ளிட்டவைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இதில் கல்லூரி பேராசிரியர் கருணாநிதி, தாமரை, கஜலட்சுமி, சிவகுமார், மலர்விழி உட்பட பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி வேட்டவலத்தில் நடைபெற்ற
போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வுக்கான மாரத்தான் போட்டியில் பரிசுத் தொகையுடன் பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பகுதியில் மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்விற்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் திருவண்ணாமலை, வேலூர், சேலம், திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வேட்டவலம் தூய மாதா ஆலயத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டி அணுகுமலை வழியாக பாப்பாங்கோட்டை வரை 10 கிலோமீட்டர் தூரம் சென்று நிறைவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 15,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 12,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 10,000 மற்றும் பரிசு கோப்பைகளுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆவடி காவல்துறை ஆணையர் சங்கர் தெரிவித்தார். ஆவடி அடுத்த நெமிலிச்சேரி சந்திப்பில் பட்டாபிராம் காவல் நிலைய வாகன சோதனை சாவடி மற்றும் பட்டாபிராம் போக்குவரத்து புற காவல் நிலையத்தை ஆவடி காவல்துறை ஆணையர் சங்கர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் அரசு பள்ளி மாணவர்களுடன் கல்வி விவரங்களை அளித்து புத்தாண்டு கொண்டாடினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆவடி காவல்துறை ஆணையர் சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2025ஆம் ஆண்டு 33% உயிர் மாய்த்தல் குற்றங்கள், 60% சாலை விபத்துகள், வழிப்பறி, திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும், தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், புத்தாண்டின் போது அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க GNT சாலை, சென்னை வெளிவட்டார சாலை, தாம்பரம், மதுரவாயல் புறவழி சாலைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த அவர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆணையர் சங்கர் தெரிவித்தார். இன்றைக்கு நெமிலிச்சேரியில் ஒரு புறக்காவல் நிலையம், அதாவது அவுட் போஸ்ட், போலீஸ் அவுட் போஸ்ட் திறந்திருக்கிறோம். இந்த அவுட் போஸ்ட் ஆனது நெமிலிச்சேரி ரவுண்டானாவை ஒட்டி இருக்கிறது. இங்கே தினந்தோறும் பல்வேறு வாகனங்கள், நிறைய வாகனங்கள் போகிறது. இந்த அவுட் போஸ்ட்டில் கேமராஸ் வச்சுருக்கிறோம், CCTV கேமராஸ். இங்கே போகக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கிறதுக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். மற்றும் இங்கே வாகன சோதனைகள், வாகனங்களுடைய சோதனைகள், இதே போன்று காவல்துறையுடைய நடவடிக்கைகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆவடி காவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டில் பெரும் விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு பெரியபாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் அணைக்கட்டு பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்திலிருந்து பெரியபாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் அணைக்கட்டு பகுதியில் உள்ள வேகத்தடை முறையான பராமரிப்பு இன்றியும், வேகத்தடை பலகை அப்புறப்படுத்தப்பட்டதாலும், வேகத்தடையின் மேல் வண்ணங்கள் சிதைந்து விட்டதாலும் வாகன ஓட்டிகள் வேகத்தடை இருப்பதை தெரியாமல் வேகமாக விந்து விபத்தில் சிக்கி கை கால்களை முறித்துக் கொள்கின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வேகத்தடை இருப்பதை தெரியாமல் வேகமாக வந்தபோது இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர். இந்த விபத்தின் காட்சிகள் அருகில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே பெரியபாளையம் செல்லும் அணைக்கட்டு பகுதியில் வேகத்தடை அமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து நாசம் செய்து வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் வன விலங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே கீழ்மலை கிராமங்களில் தாண்டிக்குடி, கேசிப்பட்டி பகுதியில் முகாமிட்டு உள்ள யானைகள் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து சேதப்படுத்துவதும் பொதுமக்களை அச்சுறுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று பெரியூர் கிராமம் பள்ளத்து கால்வாய் பகுதியில் விவசாய தோட்டத்தில் இருந்து சாலையில் உலா வந்த காட்டு யானையை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்து கூச்சலிட்டனர். மேலும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு சாலையில் யானை வருகிறது என எச்சரிக்கை செய்தனர். இதனால் பகல் வேளையில் சர்வசாதாரணமாக உலா வரும் ஒற்றை காட்டு யானையால் மலைவாழ் கிராம மக்களிடையே பெரும் அச்சம் நிலவி வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் அரையாண்டு விடுமுறை செவ்வாய்க்கிழமை என்பதால் 5 மணி நேரம் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில்
தொடர்ச்சியாக 6 வாரங்கள் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் அரையாண்டு விடுமுறை மற்றும் செவ்வாய்க்கிழமையான இன்று சிவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் ரூபாய் 50 மற்றும் ரூபாய் 100 கட்டண தரிசனத்திலும் பொது தரிசனத்திலும் நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். அப்போது மூலவர் பாலசுப்பிரமணிய ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், அரசியலில் வெற்றி பெற வேண்டும், ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றியும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனிடையே போதிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் பொதுமக்கள் ஆலய வாயிலில் முண்டியடித்துக் கொண்டு செல்வதால் காவலர்களை நியமித்து பக்தர்களை விரைவாக சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நவ திருப்பதி திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக ஸ்ரீ வைகுண்ட தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் 9 நவ திருப்பதி ஸ்தலங்களில் அமைந்துள்ளது. சூரியனுக்கு அதிபதியாக ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான், சந்திரனுக்கு அதிபதியாக நத்தம் விஜயாசன பெருமாள், புதனுக்கு அதிபதியாக திருப்புலிங்குடி காய்ச்சின வேந்த பெருமாள், சனிக்கு அதிபதியாக பெருங்குளம் மாயக்கூத்த பெருமாள், கேதுவிற்கு அதிபதியாக இரட்டை திருப்பதி அரவிந்தலோசன பெருமாள், ராகுவிற்கு அதிபதியாக தேவர்பிரான், சுக்கிரனுக்கு அதிபதியாக தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர், செவ்வாய்க்கு அதிபதியாக திருக்கேலூர் மாநிதி பெருமாள், குருவிற்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் பெருமாள் என 9 சிறப்பு பெற்ற தலங்கள் ஸ்ரீ வைகுண்டத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் நவ திருப்பதி கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி மார்கழி திரு அத்யனை திருவிழா பகல் 10 ரா 10 என 21 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து நவ திருப்பதி ஸ்தலங்களிலும் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் தேவியருடன் சயன கோலத்தில் காட்சியளித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டபடி பெருமாளை வழிபட்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தஞ்சையில் 200 ஆண்டுகளாக இரவில் சரித்திர நாடகங்களை கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே காசவளநாடு கொல்லாங்கரை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். ஏகாதசி நாளன்று இரவு நேரத்தில் பொதுமக்கள் கண் விழித்து அதிகாலை நேரத்தில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று சொர்க்க வாசல் திறப்பில் கலந்து கொண்டு பெருமாள் சுவாமியை வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் இரவு நேரங்களில் கண் விழிக்க வேண்டும் என்பதால் சரித்திர நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தஞ்சாவூர் அடுத்த காசவளநாடு கொல்லாங்கரை கிராமத்தில் ஏகாதசியின் போது 3 நாட்களுக்கு சரித்திர நாடகங்களான வள்ளி திருமணம், ருக்காங்கநந்தன், ராமாயணம், சத்தியவான் சாவித்திரி நாடகங்கள் நடத்தப்படுகிறது. இந்த நாடகங்களுக்கு தேவையான கதாபாத்திரங்களுக்குரிய கலைஞர்களாக கிராம மக்களே நடித்து வருகின்றனர். இதில் கிராமங்கள் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள கிராம மக்களும் பங்கேற்று விடிய விடிய நாடகத்தை கண்டுகளித்தனர். பெண்ணாகரம் அடுத்த ஆலயபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஆலயபுரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பல வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பக்சோதித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஐயர் சர்க்குணராமன் சிறப்பு பூஜைகளை செய்தார். அதன் பின்னர் கோவிலை சுற்றி வந்த பெருமாள் வீதி உலா வந்தார். வழி நெடுகிலும் மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை அறநிலையத்துறை செயல் அலுவலர் கீதாஞ்சலி செய்திருந்தார். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2026-2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 2ஆம் தேதி 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உரை. இளைஞர்களை அழிவு பாதையில் அழைத்து செல்லும் திமுக அரசிற்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் கண்டனம். திருத்தணியில் வட மாநில இளைஞர் மீதான தாக்குதல் தமிழ் இனத்திற்கான தலைக்குனிவு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம்.
வாசுதேவநல்லூர் தொகுதியின் மதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.